நீங்கள் புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போகிறீங்களா இல்லை உங்கள் லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்கள். 04427935803, மொபைல் 9962194022. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து ஒரு 3 பெரிய குளம் இருக்குது. ஒன்று வந்து பெருமாள் கோயில் குளம், இன்னொரு ராமாடிப்பாளையம் குளம், அடுத்தது அம்மாச்செட்டி குளம். இன்னொரு குளம் இருந்தது, அவுட்டர் ரிங் ரோட்டில் அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த 3 குளம் கரெக்டாக பராமரிக்கப்படுதா? பராமரிக்கிறதுக்கான நிதியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டு படுது. இல்லை, எந்த குளம் பண்ண? அதாவது பெருமாள் கோயில் குளம் வந்து என்னன்னா பேரூராட்சி சார்பா இல்லை, தன்னார்வலர்கள் சார்பா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி 13 லட்சம் செலவு பண்ணி பண்ணாங்க. ஆனால் அது மெயின்டெனன்ஸ் இல்லை. மீஞ்சூர்ல 6 குளம், அதாவது மொத்தத்துல 6 குளமும் ஒரு ஏரியும் இருக்கிற மாதிரி தகவல்கள். சூர்யா நகர்ல ஒரு ஏரி, இன்னும் 3 குளம் 3 குளம் அம்மாசிட்டிக்கு இது அரியன் வயல்லி இன்னொரு குளம் நாவிதன் குளம் ஒன்று இருக்குது. ஓகே. அதுக்கப்புறம் இங்க நம்ம அதுனா கோட்ரஸ் குப்பாரெட்டி கோட்ரஸ் பக்கத்துல ஒரு குளம் இருக்கு. ஓகே. இந்த மாதிரி ஆமா, சின்ன குளங்கள் இருக்கு. அப்புறம் இந்த மாதிரி குளங்கள் இருக்குது. குளங்களுடைய பராமரிப்பு வந்து பேரூராட்சி வந்து பண்ணணும். இப்போ அம்மாசெட்டி குளத்தை வந்து அம்ருத் ஸ்கீம்ல அந்த குளத்தை ஆழப்படுத்தி பலப்படுத்துற வேலைகளை துவக்கியிருக்கிறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு அந்த குளத்துல. இதே குளத்துல சில வருடங்கள், ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி அதே அம்மாசெட்டி குளத்தை தூர்வாடுறதுக்கும் கரைகளை படுத்துறதுக்கும் கொஞ்சம் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறாங்க. இப்போ நீங்க ராமரெட்டிப்பாளையம் குளம் பாத்தீங்கன்னா சுத்தி இது இருக்கும், காம்பவுண்ட் சுவர் இருக்கும். காம்பவுண்ட் சுவர், கரைகளும் போட்டாங்க. அதெல்லாம் பேரூராட்சி தான் பண்ணுச்சு. கரை போட்டதெல்லாம் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி காம்பவுண்ட் போட்டாங்க. இல்ல, உண்மைதான். அதுக்குள்ள என்னன்னா, அதுக்கு பிறகு ஆகாய தாமரை வந்தது. அந்த குளத்தை வந்து ஆகாய தாமரை எடுக்கிறதுக்கும் பல்வேறு முயற்சிகள் பேரூராட்சி சார்பில் பண்றாங்க. எனக்கு தெரிஞ்சே நாங்க இந்த போர்டு வர்றதுக்கு முன்னாடியே அம்மாசிட்டி குளத்தை நம்ம தொடர்ந்து வலியுறுத்தி ஒரு வாட்டி எடுத்தோம். அது தொடர்ச்சியா கண்காணிக்க வேண்டிய இருக்குது, தொடர்ச்சியா பராமரிக்க. ஆகாய தாமரை பொறுத்தவரைக்கும் இப்போ பெருமாள் கோயில் என்ஜிஓ அந்த குளம் சுத்தம் அவங்களே கொண்டு போய் காட்டும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கழிவு நீர் உள்ள கலக்காம அந்த, அதாவது சோப் வாட்டர், இந்த குளிக்கிற தண்ணி இதெல்லாம் கலக்காம இருந்தால் மட்டும்தான் இந்த செடி வராது. ஏன்னா அந்த செடிக்கு ஆதாரமே வந்து இந்த சல்ஃபர் தான்ன்றது அவங்க சொன்ன விஷயங்கள். பட் பெருமாள் கோயில் குளமாக எடுத்துட்டாலும் சரி, ராமாடிப்பாளையம் குளமாக எடுத்தாலும் சரி, சுற்றி நிறைய வீடுகள் இருக்குது. இதில் இருக்க கழிவுநீர் எல்லாமே குளத்துல தான் வருது. இதை ஸ்டாப் பண்ணதுக்கு என்ன ஸ்டெப்ஸ்? ஸ்டாப் பண்ணுறோன்னு அப்படின்னா குளத்தை அளவீடு செய்யணும். ஒரு குளம் பஞ்சாயத்து குளத்தை பேசலை, பஞ்சாயத்து குளம் ஒன்று இருக்குது. இப்போ அந்த குளமும் வந்து என்ன பண்ணுங்கன்னா, பஞ்சாயத்து தான் பேர் பராமரிப்பு. அதை வந்து சுற்றி பிளாக் பண்ணிட்டாங்க. அதில் ஆகாய தாமரை வளர்ந்து நீர் வச்சிருக்காங்க, சுத்தமாக வச்சிருக்காங்க. சுற்றி நடைமேடையும் அமைச்சிருக்காங்க, நடைபயிற்சி பண்ணலாம். ஓகே. அப்போ அது மாதிரி பேரூராட்சி சார்பாக சில வேலைகள் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க. பொதுவாக என்னன்னா, எல்லா வேலைகளையும் செய்யணுன்றது பேரூராட்சிக்கும் ஆசைதான். ஆனால் நிதிச்சுமைன்றது ஒரு மிகப்பெரிய நிதிச்சுமை. குறைந்தது ஒவ்வொரு மாதமும் நிர்வாக செலவுகளே ஒரு 20-25 லட்சம் ரூபாய் வரையும் பேரூராட்சி செலவு பண்ணணும். ஊழியர்களுடைய சம்பளம், குடிநீருக்கான தேவைகள், மின்சாரத்துக்கு ஸ்ட்ரீட் லைட்ஸு, இந்த மாதிரி நிறைய செலவுகள் பண்ணியிருக்காங்க. பெரும்பாலும் பேரூராட்சி நம்பி இருக்கிறது வரி ஆதாரங்களை கொண்டு தான். வீட்டு வரி, தொழில் வரி, குப்பை வரி, இந்த மாதிரி வரிகளை கொண்டு தான் பேரூராட்சி நடத்த முடியுது, நடத்திட்டு இருக்காங்க. இது போன்ற இப்போ சாலை வேணும், கழிவுநீர் கால்வாய் வேணும், குளம் மேம்பாடு செய்யணும், சுடுகாடு மேம்பாடு செய்யணும் அப்படின்ற விஷயங்கள் வரும்போது இப்போ மாநில அரசாங்கத்தையும் மத்திய அரசாங்கத்தையும் நம்பி இருக்க தேவைகள். மாநில அரசாங்கம் சில சிறப்பு திட்டங்களை கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு கலைஞர் நகர்ப்புற மேம்பாடு திட்டம் அப்படின்ற திட்டங்களை கொண்டு வந்திருக்குது. அம்ருத்ன்ற ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, மத்திய அரசு சேர்ந்த அம்ருத் ஸ்கீம். இது மாதிரி திட்டங்களை வைக்கும்போது அந்த திட்டங்கள் மூலியமாக சில வேலைகளை செய்கிறாங்க பேரூராட்சி சார்பா. இப்போ நம்ம மீஞ்சூர் பேரூராட்சியில் அதிகமான திட்டங்கள் மூலியமாக அதிகமான வேலைகள் நடந்திருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அம்மாசிட்டி குளம் அம்ருத் ஸ்கீம்ல தான், அம்ருத் திட்டத்துக்குள்ள தான் அது வந்து என்ன பண்ண போறாங்கன்னா, சுற்றி சுற்றுச்சுவர் 4 அடி ஆழப்படுத்தி, சுற்றுச்சுவர்னா பில்லர் மட்டும் ரைஸ், பில்லரு கம்பி, ஃபென்சிங் கம்பி மாதிரி ஃபுல்லா அந்த இதுல போட்ட மாதிரி சாதா கம்பியா இருக்காது. அது வந்து பில்லர் காம்பவுண்ட். இப்போ பூங்காக்கள்லாம் கட்டுறாங்க பாருங்க, அந்த மாதிரி காம்பவுண்ட் சவரு 4 அடி ஆழப்படுத்தி தண்ணீர் தேங்க வைக்கிற மாதிரி, அதை சுற்றி அதை கரைகளை மேம்படுத்தி நடைமேடை மாதிரி நடைப்பயிற்சி செய்கிற மாதிரியும், மின் விளக்குகளோட தண்ணீர் வர்றதுக்கான பாதையும் வெளியேறதுக்கான பாதையும் அமைச்சு இந்த மாதிரி விஷயங்கள் செய்ய போகிறாங்க. இதுக்கான வேலை திட்டங்கள் வகுத்துருக்குறாங்க. இதில் நாங்கள் ஒரு மீஞ்சூரில் இருக்கிற ஒரு வள்ளுவர் நகரில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தையும் எழுதி அனுப்பிச்சோம். ஓகே. அங்கேயும் ஒரு குளம் இருக்குது, அதையும் அந்த வார்டு உறுப்பினர் தொடர்ந்து முயற்சி பண்ணாரு, அனுப்பிச்சோம். ஆனால் இது அம்மாசிட்டி குளம் சேங்ஷன் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொரு வருடங்களையும் ஒரு குளங்கள் வந்து செஞ்சுட்டு இருக்கிறோம். அப்போ அதே போல் பொதுக்கழிப்பிடங்கள் மீஞ்சூர் வார்டுகளில் சில வார்டுகளில் நம்ம கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க.
பொது கழிப்பிடங்களா. ஓகே. 1-2 கூடுதல் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிற பொது கழிப்பிடத்தை மேம்பாடு செஞ்சிருக்கிறாங்க. இது மாதிரி திட்டங்கள் மூலியமா வராங்க. ஆனால் இந்த குளங்கள் எல்லாம் மேம்படுத்தணும்னா பெரிய நிதிச்சுமை நமக்கு தேவைப்படுது. அப்ப நிதிச்சுமை நாங்க எங்களுக்கு மத்திய மாநில அரசுகளை நாங்க நம்பி இருக்கும்போது ஒவ்வொரு வருஷம் நாங்க அனுப்பிட்டே இருக்கிறோம். இந்த திட்டத்துக்கு இவ்வளவு பணம் வேணும், சாலை போடுறதுக்கு இவ்வளவு பணம் வேணும், இவ்வளவு திட்டங்கள் இருக்குது. கவர்மெண்ட் கேட்கும்போது அதையும் நாங்க கொடுக்குறோம். அப்படி வாங்கி செய்யறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ பெரிய நிதியும் போது ஓகே. இப்போ ராமநாடிப்பாளையம் குளம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பில்லர்ஸ் எல்லாமே போட்டிருக்கு, எல்லாமே ஃபென்சிங் எல்லாம் போட்டிருந்தாங்க. இது ஆகாயத்தாமரை அகற்றும் போது இது நிறைய டிஸ்டர்ப் பண்ணிட்டு ஃபென்சிங் எல்லாம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஃபென்சிங்கை போட சொல்லி நம்ம சைடில் நம்ம ரெக்வஸ்ட் எல்லாமே கேட்டிருந்தோம், இது எல்லாமே கேட்டோம். நியர்லி ஒரு இப்போ 3 years ஆயிடுச்சுங்களா நீங்கள்? 2 years ஆயிடுச்சு. 2 years. இந்த ஃபென்சிங் அதாவது ராமநாடிப்பாளையம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 20 அடி டிஸ்டன்ஸ்லேயே பால்வாடியும் துவக்கப்பள்ளியும் இருக்குது. வெறும் 20 அடி தான், நல்ல ஒரே ரோடு மட்டும் தான் கேப். அதுக்கு ஃபென்சிங் போடப்படாமே இருக்குது. இதுக்கான நடவடிக்கை ஏன் இந்த தாமதப்படுத்தணும்ன்றதுல அது கேட்க போனால் அது 1வது வார்டில் பாதி வருது, திருப்பியும் 13வது வார்டில் வருதுன்ற மாதிரி மாற்றி மாற்றி அதுதான். அது செய்ய வேண்டியதில் பேரூராட்சி தான் செய்யணும். இப்போ நாங்கள் என்ன யோசிச்சிருக்கோம், என்ன பண்ண போகிறோம்னா, அருகாமையில் இருக்கிற பெரிய நிறுவனங்கள் CSR நிதி இருக்குல்ல, இந்த நிதியை நாங்கள் கேட்கலான் இருக்கோம். குளங்களையும் ப்ளஸ் இந்த ஏரி குளங்கள் மரங்கள் சம்பந்தமாக வைக்கிறதுக்கான வேலைகளை நாங்கள் நிதி நிறுவனங்களை, இந்த பெரிய நிறுவனங்கள் இருக்கிறாங்க, அதானி இருக்கிறாங்க, LNT இருக்குது, காமராஜர் இருக்குது, இந்த நிறுவனங்கள்கிட்ட நாங்கள் நிதியை கேட்கலன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அந்த நிறுவனங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சிருக்கோம். அவங்ககிட்ட வாங்கி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு வேலைகள் எடுத்தால் கூட, ஒரு ஆகாயத்தாமரை எடுக்கணும் அப்படின்னாலே ஆகாயத்தாமரை எடுத்துட்டு அதை பெருசிக்கு போனாலும் குறைந்தபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா செலவாக வேண்டியது இன்றைய சூழல்ல. GST 18% கட்டாயம் கட்டாயம். ஆகாயத்தாமரை நீங்கள் பெரிய பட்ஜெட் ஓகே. இனிஷியலாக ஃபென்சிங் போடலாம். ஆனால் கோரிக்கையை நம்ம கவனத்துக்கு கொண்டு போகிறோம், அதிகாரிகளுடைய கவனத்துக்கு கொண்டு போகிறோம். ஏன்னா இது பக்கத்துலேயே பள்ளிக்கூடம் இருக்குது, பால்வாடி இருக்குது, பொதுமக்களும் நைட்டு போகிறாங்க. இதில் மாடுகள் அந்த ரோடு வழியாக போகுது, அதனால பாதிப்புகள் ஏற்பட்டால். அது பக்கத்தில் ஒரு கோயில் இருக்குது, அந்த வழிபாட்டு கோயில், விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது, அதையும் நாங்கள் கவனத்தில் தான் இருக்கும். கோயிலை சுற்றி அது என்னன்னா, முதல்ல ஃபென்சிங் ஒரு பக்கம் போட்டிருக்காங்க, இன்னொரு பக்கம் போடலை. அதில் கொஞ்சம் ஆக்கிரமிப்புகள் வர மாதிரி ஒரு தகவல் இருக்குது, ஆக்கிரமிப்புகள் இருக்குது அப்படின்றது. அந்த ஆக்கிரமிப்புகள் எடுக்கணும், குளத்தை அளவீடு செய்ய வேண்டியிருக்கும். வருவாய்த்துறை மூலம் அளவீடு செஞ்சு அந்த குளத்தை போட்டு இருக்கிற குளத்தையாவது நம்ம பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால அந்த வேலைகள் நீங்கள் கவனத்தில் கொண்டு வந்துருக்கிறீங்க. நிச்சயமா அதையும் நம்ம செயலர்கள் இல்லை நம்ம மாவட்ட ஆட்சியர்களுடைய அதை கொண்டு போயிட்டு நிச்சயமா அதுக்கான தீர்வுகளை நோக்கி நம்ம நகர்த்துவோம் கட்டாயம். ஓகே. இதுக்கு அடுத்தது பெருமாள் கோயில் குழு அதே போல பண்றதா ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. நிச்சயமா பண்ணலாம். ஏன்னா ஒரு லெவலில் சேர்மன் ரவி சார்ல இங்க தலைவர் எல்லாருமே பண்ணலான்ற ஒரு 2 வருஷம் திருவிழா டைம்ல பேசினதா கேள்விப்பட்டது. ஆனா இது வரைக்கும் எந்த செயல்பாடும் இதுல ஒரே விஷயம், நாங்க எங்களுடைய கோரிக்கையா கோயில் சார்ந்து வருமா இல்ல பஞ்சாயத்து? இல்ல, பஞ்சாயத்தை பேரூராட்சி தான் அதை பராமரிக்கணும். பேரூராட்சி பராமரிக்கிறது கோயில் குளங்கள், அதாவது குளங்களை பேரூராட்சிக்குள்ள தான் பராமரிச்சாக்கணும். இல்லை நம்ம ஒரே ஒரு விஷயம் என்ன யோசிக்கிறோம்னா, சில தன்னார்வர்கள் இதுக்கு முன் வரணும். உதாரணத்துக்கு கோயில் நிர்வாகம் கூட இதை எடுத்து செய்யலாம். ஏன்னா இன்றைக்கு கோயில் நிர்வாகம் கேட்டதுக்கு ஃபண்ட் இல்லைன்றா, இப்பவே கோயில் லாஸ்ட்டாக நம்ம ஒரு நியூஸ் போட்டுருந்தோம், கோயில் பராமரிப்பு இல்லாமல் இருக்குன்ட்டு பெருமாள் கோயிலில் போடவே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஒரு 3 to 6 months அவங்க இனிஷியேட் எடுத்துட்டு இப்போ கும்பாபிஷேகம் அதுக்குள்ள நாங்கள் இப்போ நான் பேசணும்னு சொன்னால் அது கொஞ்சம் வேற மாதிரி சென்சிட்டிவாக இருக்குமோன்னு யோசிக்கிறேன். இருந்தாலும் நான் பேசுகிறேன். இந்த பெருமாள் கோயிலுக்கும் எவ்வளோ நிலங்கள் இருக்கு, அந்த நிலங்களுடைய இன்றைக்கு வருவாய் எவ்வளோ, ஏன் அதில் வெளிப்படைத்தன்மை வரலை? இன்றைக்கு அந்த குளத்துடைய மேம்படுத்துறதுக்கான ஒரு பெருமாள் கோயிலை ஒட்டி இருக்கிற ஒரு குளம், எவ்வளோ ஸ்பான்சர்ஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ தன்னார்வலர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வருடமும் திருவிழாவை ஊரே மெச்சக்கூடிய அளவில் செய்கிறோம், ஒவ்வொரு சமூகமும் செய்கிறாங்க. இருந்தாலும் அதை ஒரு வேலையாக எடுத்து ஏன் செய்ய மாட்டேன்றாங்க, ஏன் செய்யலை, அதுக்கு என்ன காரணம் அப்படின்ற விஷயம் இருக்குது. நான் பேசக்கூடாது, இருந்தாலும் நான் இந்த விஷயம் வந்ததுனால சொல்கிறேன். கோயிலுக்கான நிர்வாகம் கோயிலுடைய நிலங்கள் இருக்குது, கோயிலுக்கான வருவாய் இருக்குது, அதை முறைப்படுத்துங்க. அதில் யாரெல்லாம் எவ்வளோ தர வேண்டி இருக்குது, குத்தகைதாரர்களை கணக்கெடுன்றதுங்க, குத்தகைதாரர்கள் எவ்வளோ கொடுக்க வேண்டியது இருக்குதுன்னு எடுங்க. கொடுக்காத குத்தகைகளை ரத்து செய்யுங்க, மறு ஏலம் விடுங்க. இப்படி இருக்குதுல்ல, இப்படி பண்ணலாம்ல. இன்னைக்கு மீஞ்சூர்ல பெரும்பாலும் கோயிலுக்கான சொத்து தானே இருக்குது. இப்போ அந்த குளமும் குத்தகை கொடுத்துருக்காங்க, குத்தகைக்கு விடலை. அதாவது கோயில் குத்தகை விடலை, கோயில் நிர்வாகம் எடுத்து செஞ்சா வானான்னு சொல்ல போறதில்லை. அது கோயிலே நிர்வாகமே எடுத்து அதை சுற்றி பராமரித்து
அதுக்குள்ள ஒரு இது மாடம் கட்டுவாங்களா, ஆமா, மாடம் கட்டி திருவிழா நேரங்களையும் ரெகுலரா பயன்பாட்டுக்கு கொண்டு வரலாம், பூஜைகள் பண்ணுவாங்க. அப்ப அது மக்களுக்கு பயன்பாட்டு இருக்கும்ல. ஏன்னா மீஞ்சூர் வந்து ஒரு வடகாஞ்சி, அதாவது காஞ்சிபுரம். அழகா இருந்து தாமரை செடி எல்லாம் இருந்துட்டு நாங்க சின்ன வயசுல போயிட்டு அதுல இதே நான் படிக்கும் போது அந்த தாமரை குளத்துல இருந்து தாமரை இலையை எடுத்து பள்ளிக்கூடத்துடைய சாப்பாடை வச்சு சாப்பிட்டுருக்கோம். சுத்தி மரங்கள் இருக்கும், சுத்தி புளிய மரங்கள் இருக்கும். அந்த புளிய மரங்கள் வந்து புளிய மரம் பிரிச்சு சாப்பிட்டுருக்கோம், குளிச்சிருக்கிறோம். அப்படி இருந்த குளம் இன்னைக்கு வந்து அதோடைய அடையாளமே மாற்றப்பட்டுச்சு. ஏன்னா உண்மைதான், பராமரிக்கல. அது நம்முடைய தப்பு தான், நாம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு ஊருக்கான அளவுக்கு கோயிலும் குளமும் தான். சரி, இது வந்து கோயிலுக்கான சம்பந்தப்பட்ட விஷயம். இப்போ கோயிலை சுத்தி இருக்க தெருக்கள் இருக்கு, இது பஞ்சாயத்துடைய கண்ட்ரோல்ல தான். அதுல கால்வாயெல்லாம் உடைந்து அந்த சைட்ல போகும்போதே முகம் சுளிக்கிற மாதிரி இருக்கு. ஏன் அதை சரிப்படுத்தாம அது இது எந்த வார்டுல வருது, ஏன் இந்த வார்டு நம்பரோ இல்ல பஞ்சாயத்து நிர்வாகம்? இந்த நிர்வாகமும் அமைஞ்சு 2 வருடங்கள் தான் ஆயிருக்கு. இந்த 2 வருடங்கள் தான், 5 வருஷம் தான், 2 வருஷம், 2 வருடங்களை தொற்றுக்கோன்னு வைங்களேன். இந்த 2 வருடங்கள்ல ஒவ்வொரு வார்டு உறுப்பினருமே ஒவ்வொரு முறையும் தனக்கு தான் வார்டுக்கு தேவையான திட்டமிடுதல அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க, கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா சண்டை போடுறாங்க. அதெல்லாம் நடக்குது, நம்ம இல்லைன்னு சொல்லல. எல்லா வார்டு உறுப்பினரும் அந்த வார்டுக்கு தேவையான திட்டங்களை கேட்டு பெறதுல தொடர்ந்து போராடிட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம முன்னுமே சொன்ன மாதிரி தான், நிதிச்சுமைன்னு ஒன்று இருக்குது, சில வேலைகளை செய்ய முடியல. இப்போ கால்வாய் பொறுத்தவரையும் என்னன்னா, அரசாங்கம் எப்படி ஆயிடுச்சுன்னா அதுக்கான டிஸ்போசல் பாயிண்ட் இருக்குதான்றதை பார்த்து தான் காவாயே கொடுக்குறாங்க. ஓகே, நீங்க மழைநீர் கால்வாய் கொடுக்குறாங்க, ஆனா கழிவுநீர் கால்வாய் எங்கேயுமே கொடுக்குறது இல்லை. ஏன்னா அதுக்கான வெளியேறக்கூடிய இடம் எங்க இருக்குது? மீஞ்சூர் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய வளர்ந்து வருது. 10 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த மீஞ்சூர் இன்னைக்கு கிடையாது. அடுத்த 10 வருடங்களுக்கு மீஞ்சூர் நிலைமை வேற மாதிரி இருக்கும். இன்னைக்கு 5000-6000 வீடு இருக்குதுன்னா இன்னும் அடுத்த 10 வருஷத்துல 10,000 வீடுகளா மாறும், 15,000 வீடுகளா மாறும். அப்போ நாளுக்கு நாள் வளர்ந்து வருது. ஏன்னா மீஞ்சூர் வந்து ஒரு முக்கியமான நகரம். மீஞ்சூர் சுத்தி நிறைய நிறுவனங்கள் வந்துருக்குது. இந்த நிறுவனங்களுடைய ஊழியர்கள் இங்க வந்து தங்குறாங்க, இடங்கள் வாங்குறாங்க, வீடு கட்டுறாங்க. இப்போ இன்னொன்னு, பப்ளிக் கிட்ட இருந்து நம்ம பெருசா என்ன ஒத்துழைப்பு வருதுன்னா, நீங்க காவா பத்தி கேட்கிறோம், காவாக்கான இடத்தை விட மாட்டேன்றான். அதுக்கு மேலேயும் வச்சு காவா ஆக்கிரமிக்கிறான், வீடும் எக்ஸ்டென்ஷன் பண்றாங்க. எந்தவித பொதுவா இது வந்து பயன்படுமே, தனக்கு பயன்படுமே, ஊருக்கு பயன்படுமே, தெருவுக்கு பயன்படுமே அப்படின்ற சிந்தனை இல்லாம அதை ஆக்கிரமிப்பு பண்றாங்க. இப்ப நாங்க போய் அந்த இடத்துல போகும்போது அப்படி ஆக்கிரமிப்பு வரும்போது எங்களால நாங்க நேரடியாக அதை வந்து சந்திக்க முடியல. சில சிக்கல்கள் வருது. பேராட்சி ஊழியர்களுக்கு, வார்டு உறுப்பினர்களுக்கு எங்களுக்கு பெரிய சிக்கல்கள் வருது. அதை எடுக்கும்போது அதை பிரச்சனை பண்றாங்க. பொதுவாக இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது சரி அடுத்த விதம் செய்யலாம், டைம் கொடுக்கலாம் அப்படின்ற நிலைகளுக்கு போயிட்டே இருக்கிறோம். இதுல கொஞ்சம் சுரக்கங்கள் வருது. இருந்தாலும் எல்லா வார்டு உறுப்பினர்களும் தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த விஷயத்தையும் கவனம் எடுத்து தான் இருக்கிறாங்க. ஓகே, அதையும் பண்ணுவாங்க நிச்சயமா. ஏன் நான் இந்த விஷயத்த ஏன் சொல்றேன்னா, கோயில் நிர்வாகம் வந்து இப்ப மீஞ்சூர் வந்து காஞ்சிபுரத்துக்கு அடுத்து வடகாஞ்சின்னு சொல்லுவாங்க. புகழ்பெற்ற வாணிகர் தான் கேட்க வருது. என்னன்னா, இப்போ கோயில் வந்து ஒரு பக்கம் பராமரிப்பு இல்லாமல் சொல்லிட்டு இப்போ அவங்க ரெடி பண்ணிட்டாங்க. கும்பாபிஷேகத்துக்கு 24ஆம் தேதியிலேருந்து கும்பாபிஷேகம் ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 10 நாள் தான் இருக்கு. பட் ஆனால் அதில் சுற்றி இருக்க பகுதி வந்து அந்த அளவுக்கு சுத்தமா இல்லாம. உண்மைதான். இதை கொஞ்சம் சரி பண்ண நிச்சயமா அந்த தனிப்பட்ட முறையில் அந்த பகுதி இளைஞர்களை இணைச்சு, அதாவது எல்லாமே என்னன்னா, ஒரு முறை நீங்களே போய் கூட ஸ்ட்ரீட்லாம் பண்ணிருக்கோம். இன்னும் சொல்ல போனா அந்த குளம் எடுக்கும்போது ஆகாயத்தை எடுக்கும்போது நானே போய் இறங்கி எடுத்திருக்கோம். அந்த வாலண்டியர்ஸோட சேர்ந்து அந்த குளத்தை நாங்கள் எடுத்தா பண்ணியிருக்கோம். சுற்றி கிராமங்கள்ல அந்த வீடுகள்லாம் சுற்றி விழிப்புணர்வு பண்ணோம். பப்ளிக்குடைய அவேர்னஸ்ன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த திட்டமே அரசாங்கத்தால் மட்டுமே செஞ்சிட முடியாது. பப்ளிக்குடைய ஒத்துழைப்பு இருந்தால் மட்டும்தான் அதை வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு திடக்கழிவு மேலாண்மைன்னு ஒன்று இருக்குது. திடக்கழிவு மேலாண்மைக்கு அரசாங்கம் அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குது. குப்பைகளை தரம் பிரித்து வாங்குங்க, தரம் பிரித்து கொடுங்க, மக்கும் குப்பை தனியாக கொடுங்க, மக்காத குப்பை தனியாக கொடுங்க, நீங்கள் யூஸ் பண்ணுற பேம்பர்ஸ், குழந்தைகளுடைய பேம்பர்ஸும் டைப்பர்ஸும் அதை தனியாக கொடுங்க, அதை சுத்தப்படுத்தக்கூடியவங்களும் ஒரு சக மனிதர் தான். இந்த மாதிரி விஷயங்கள் சொல்கிறாங்க. ஆனால் இது இவ்வளோ விழிப்புணர்வு செஞ்சும் பப்ளிக் கிட்ட வந்து பெருசாக அதில் எங்களுக்கு நாங்கள் ரெஸ்பான்ஸ் கிடையாது. அது ஒத்துட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப அதாவது குப்பையை வந்து பிரித்து கொடுக்குறது மட்டும் இல்லை, அந்த குப்பையை நம்மளால தொடக்கூட முடியாத அளவு குப்பைகள் இருக்குது. அப்போ அதையும் பிரித்து அதுக்குள்ளே எங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல். மீஞ்சூர் பேராட்சிக்கு சிக்கிறது குப்பல் தான். ஒரு நாளைக்கு குறைஞ்சபோது 5-7 டன் குப்பைகள் உருவாகுது. இதை ஈஸியா பப்ளிக் வந்து பிரிச்சு கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு வேலையே இருக்காது. இப்ப அதை பேஸ் பண்ணி தான் வந்து திடக்கழிவு மேலாண்மை வளம் மீட்பு பூங்கா அப்படின்ற விஷயத்த கொண்டு வராங்க.
அரசாங்கத்துடைய திட்டம் தான் வளமீட்பு பூங்கா. வளமீட்பு பூங்கால என்ன பண்ண போறாங்க, குப்பைகளை தரம் பிரிச்சு மக்கும் குப்பைகளை கொண்டு உரமாக்குறாங்க. மக்காத குப்பைகளை என்ன பண்றாங்கன்னா அதை பண்டல் பண்ணி பேக் பண்ணி வேற இடங்களுக்கு மாற்றி வித்துறாங்க, அதை பயன்படுறாங்க, மறுபயன்பாட்டு கொண்டு வராங்க. இதான் வளமீட்பு பூங்கா. இப்போ சில வளமீட்பு பூங்கால நல்ல ஆரோக்கியமா சுற்றுச்சூழல் மரங்கள் நல்ல மரங்களை வச்சு அந்த உரங்களை விவசாயிகளுக்கு கொடுக்குறாங்க. அருகாமையில் இருக்கிற விவசாயிகள் வாங்கிட்டு போறாங்க. செடி கொடிகள் மாடித்தோட்டம் வைக்கிறவங்க இவங்க எல்லாமே பயன்படுத்துறாங்க. இதுக்குதான் திடக்கழிவு முறை. இப்படி பப்ளிக் கிட்ட எந்த ஒத்துழைப்பும் வராம நீங்க எல்லா காவாலையும் குப்பைகள் எடுத்து போய் போடுறது யாரா இருக்கா? பஞ்சாயத்து போடல. அந்த பகுதியில் இருக்கிற வீட்டுல இருக்கிறவன் வாசலை தூக்கி நேரா குப்பை வண்டி ஒவ்வொரு தெருவுக்கும் போகுது. ஆனா அவன் குப்பை வண்டி போன பிறகு அதை எடுத்து காவால போடுறதுதான் முதல் வேலையை வச்சுக்கிறான். அப்ப என்ன பண்ண முடியும்? சுகாதார சீர்கேடு காரணம் பேரூராட்சி அதை செய்ய வேண்டிய இடத்துல பேரூராட்சி இருக்கிறோம். ஆனால் பப்ளிக் கிட்ட இருந்து ஒத்துழைப்பு வந்தாதான் அதை நாங்கள் செய்ய முடியும். அதுதான் பிரச்சனையா இருக்கும். அதையும் நீங்க சொன்ன அந்த கோயில் குளமும் சரி, அதை சுற்றி இருக்கிற வீடுகளையும் நம்ம கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்து அதுக்கான திட்டமிடுதல் உருவாக்குவோம், செய்வோம் நிச்சயம். நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா, இல்லை உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா? மீன்ஸில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க. 04427935803, மொபைல் 9962194022.